அத்தியாயம் 177. சமரன் கோட்டைக்கு சற்று மேலே வந்து அந்த இடத்தின் சுவர்கள் பெரியதாகவும் வலுவாகவும் இருப்பதை கண்டான். இதனுடன் கண்காணிப்பு செய்வதற்காக பல இடங்களில் கோபுரங்கள் நிறுவப்பட்டிருந்தன. அத்தகைய பாதுகாப்பை கண்ட சமரன் தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டான். ஒரு மகாயோகியோ இல்ல துரோணரோ கூட இப்படிப்பட்ட இடத்தை விட்டு வெளியேறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஒருவேளை அவங்க தப்பி தவறி தங்களோட கவனத்தை விட்டுட்டாங்கன்னா நிச்சயம் நிறைய காயமடைவாங்க என்று சமரன் தன் மனதுக்குள் நினைத்து கொண்டான். ஆனால் இந்த நேரத்தில் சமரன் பீதி அடைய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஏற்கனவே இந்த பாதுகாப்பு முற்றிலும் சிதைந்து விட்டது. மேலும் இந்த நேரத்தில் பல இடங்கள் காலியாக இருந்தன. வழியில் இருந்த பெரிய கோபுரங்கள் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த சக்தியால் உடைக்கப்பட்டிருந்தது. இந்த அதிசயத்தை சாண்டில் எனும் மற்றவர்களும் தான் செய்திருக்க வேண்டும் என்று சமரன் புரிந்து கொண்டான். மேலும் இந்த திடீர் தாக்குதல் காரணமாக அனைத்து இடங்களிலும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சலசலப்பை பயன்படுத்தி கொண்ட சமரன் நல்ல அதிர்ஷ்டத்துடன் வேகமாக முன்னோக்கி சென்றான். பறந்தபடியே அந்த பெரிய கோட்டையின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலைக்கு செல்லத் தொடங்கினான். காற்றில் பறந்த சமரன் அந்த கோட்டை எவ்வளவு பெரியது என்பதை மீண்டும் ஒருமுறை உணர்ந்தான். சமத்துவத்தை பற்றி பேசினால் சமரன் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய நகரம் இது. உதாரணமாக கருங்கல் நகரமே இந்த கோட்டையின் முன் மிகச்சிறியதாக தெரிந்தது. இதை பார்த்த சமரன் பறந்து கொண்டே, உண்மையில நாகபுரம் மக்களோட 8 குழுக்களுமே ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாகவும் பணக்காரர்களாகவும் இருப்பாங்க போல என்று மனதில் நினைத்து கொண்டான். சமரன் பறந்தபடி சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்த போது வர்ணமித்திரர் திடீரென்று அவனிடம், இப்ப நாம கோட்டையை விட்டு வெளியே போறோம் சமரா. அதனால இப்ப நீ இன்னும் கவனமா இருக்கணும். ஏன்னா கோட்டையோட மறுபுறத்துல உள்ள கோபுரங்கள் முழுமையா உடைக்கப்படல. அதனால அந்த கோபுரங்கள்ல இருந்து இன்னும் கண்காணிப்பு பணிகள் நடந்துட்டு தான் இருக்கும் என்றார். இதை கேட்ட சமரன் உடனே கொஞ்சம் பதட்டமடைந்தான். பிறகு ஜாக்கிரதையாக கண்களை திருப்பி கோட்டையின் மறுபக்கம் இருந்த பகுதியை பார்த்தான். அப்போதுதான் அங்குள்ள சுவர்களில் பெரிய அளவில் சேதம் எதுவும் இல்லை என்பதையும் சுவர்களில் சில விரிசல்கள் மட்டுமே இருப்பதையும் பார்த்தான். இன்னும் சொல்ல போனால் இந்த நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட நாகர் மக்கள் தங்கள் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கையில் ஏந்தியபடி அங்கு சுற்றித் திரிந்தனர். ஆனால் வருணமித்திரரின் தகவலுக்கு பிறகு சமரன் கவனமாக சுவரை கடக்க தயாரானான். அப்போது திடீரென ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அது ஓநாய் குரலை போன்றது. சமரன் உடனே திரும்பி பார்த்தபோது அந்த சத்தம் கீழே இருந்து வரவில்லை என்றும் தனக்கு பின்னால் இருந்துதான் வருகிறது என்றும் உணர்ந்து கொண்டான். ஏனென்றால் இந்த நேரத்தில் ஒரு பெரிய கருப்பு பறவை அவனுக்கு பின்னால் பறந்து கொண்டிருந்தது. அந்த பறவையை பார்த்த சமரன் திடீரென்று மிகவும் பதட்டமடைந்தான். ஏனென்றால் இதன் ஒலி ஒரு வகையான எச்சரிக்கை சத்தம். இது பறக்கும் ஆபத்துக்களுக்காக நாகபுர மக்களால் அமைக்கப்பட்டது. அப்போது திடீரென்று கீழே இருந்து பல குரல்கள் கேட்க ஆரம்பித்தன. ஆபத்து, ஆபத்து, மேலே யாரோ பறக்கிறாங்க, ஈட்டி எறிபவர்களே தயாராகுங்க, உங்க ஈட்டிகளுக்கு விரைவா விஷம் கொடுங்க, இலக்கை குறிவைத்து அந்த அச்சுறுத்தலை அழிங்க என்று தொடர்ந்து அறிவுறுத்தியது அந்த குரல்கள். கோட்டையின் மறுபக்க சுவர்களில் இருந்துதான் சத்தம் வந்தது என்பதை சமரன் உணரத் தொடங்கினான். அங்கு நாகர்கள் பலர் திடீரென்று அமைதியாகி தங்கள் ஈட்டிகளை விஷமாக்கத் தொடங்கினர். பின் அனைவரும் தங்கள் தயாரிப்புகளை முடித்து தயாராவதை கண்ட சமரன் இப்போது ஒரு பெரிய சிக்கலில் இருப்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அதனால் கலவரமடைந்த சமரன், குருவே, அவங்க என்ன பார்த்துட்டாங்க என்று கூறினான். அவன் இதை சொல்லும் நேரம் கீழே இருந்த 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் அவனை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பதை சமரன் கண்டான். மேலும் தனக்கு பின்னால் வரும் பெரிய கருப்பு பறவையை பற்றி யோசிக்க கூட அவனுக்கு நேரமில்லை. அதனால் அவன் அங்கிருந்து தப்பிக்க வேகமாக ரெக்கைகளை அசைக்க ஆரம்பித்தான். உடனே வானத்தில் கரும்புள்ளி கடந்து செல்வது போல சமரனின் உருவம் தோன்றத் தொடங்கியது. அந்த பகுதியிலிருந்து தப்பிக்க சமரன் கோட்டையின் மறுபுறம் உள்ள சுவரை கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு நாகப்பெண்ணின் குரல் அந்த இடத்தில் எதிரொலித்தது. அந்த மாய ஆந்தை இருக்கு, ஆனா நம்ம எதிரி எங்க? அவன் இருக்கும் இடத்துல முதல்ல குறிவைங்க என்று கட்டளையிட்ட நாகப்பெண்
அனுப்பப்பட்டான். மறுபுறம் அந்த சிப்பாயின் கேள்வியை கேட்டு அவனை சுற்றியிருந்த பல வீரர்களும் தலைவரை பார்க்க தங்கள் கண்களை திருப்பினர். ஏனென்றால் அவர்களும் அந்த இராணுவ வீரரின் அதே நிலையில் தான் இருந்தனர். இந்த நாகர் மக்கள் நேற்று இரவு பற்றி எதுவும் சொல்லப்படாத தாழ்ந்த இராணுவ வீரர்கள். ஆனால் அந்த சிப்பாயின் கேள்வியால் அவனுடைய தலைவன் மிகவும் கோபமடைந்தான். அவன் அந்த சிப்பாயை பார்த்து கடுமையாக முறைத்து, நேற்று இரவு என்ன நடந்துச்சா? முட்டாளே, சக்தி வாய்ந்த மனிதர்களோட குழு சிந்துவோட கட்சியின் பாதுகாப்புகளை உடைச்சு பாலைவனத்தின் உட்பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அந்த குழுவில் ஒரு சக்தி சக்கரவர்த்தி, 3 சக்தி வாய்ந்த போர் வீரர்கள், அப்புறம் சில துரோணர் வீரர்களும் இருக்காங்க என்று அவனை நோக்கி கத்தினான். தங்கள் தலைவர் சொன்னதை கூர்ந்து கேட்ட நாக வீரர்கள் அனைவரின் முகத்தின் நிறமும் திடீரென்று மாறியது. அவர்கள் முகத்தில் பீதி தெளிவாக தெரிந்தது. ஒரு அதிகார சக்கரவர்த்தியும் 3 வலிமையானவர்களுமா என்று நாகபுர வீரர்கள் இதை திரும்ப திரும்ப சொல்லும் போது மீண்டும் நாகபுர மக்கள் மீது மனிதர்கள் போர் தொடுக்கிறார்களா என்று யோசிக்க தொடங்கினர். ஏனென்றால் எந்த ஒரு பெரிய நாகர் கட்சியாலும் இவ்வளவு சக்தி வாய்ந்த குழுவின் தாக்குதலை தாங்க முடியாது. அப்போது அந்த நாகர் சிப்பாய்களின் தலைவர் மேலும் தனது படை வீரர்களிடம், இப்போது சிறியவை பெரியவைன்னு அனைத்து நாகர் குழுக்களும் அவசர நிலையை தான் எதிர்கொள்ளுது. அது மட்டும் இல்ல, எனக்கு கிடைச்சிருக்கிற செய்திப்படி அனைத்து பெரிய கட்சிகளின் 8 தலைவர்களும் நாகராணியின் உத்தரவை பெற்று பாலைவனத்தின் நடுவில் கட்டப்பட்ட நாகராணியின் சன்னதியை அடைவாங்க. வேகமா வர்றவங்க நாளை இரவு வரை எடுத்துக்கொள்வாங்க, மெதுவா வர்றவங்க மற்றொரு நாளையும் சேர்ந்து எடுத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்றார். இதை சொன்ன தலைவரின் முகத்தில் திடீரென்று ஒரு பிசாசு புன்னகை தோன்றியது. அவர் பாலைவனத்தை பார்த்தார். பிறகு எல்லா தலைவர்களும் சன்னதி அடைஞ்ச பிறகு நாகராணி பாலைவனத்தோட ஒவ்வொரு மூளை முடுக்கையும் தேட உத்தரவிடுவார். அப்போ ஒரு சக்தி சக்கரவர்த்தி இருந்தா என்ன, நிறைய பேர் இருந்தாதான் என்ன, நம்ம சக்தி வாய்ந்த நாகர்கள் எல்லாம் சேர்ந்தா நம்ம யாராலையும் ஜெயிக்க முடியாது, மனிதர்கள் தான் முழுசா அழிவாங்க என்றான். அதே நேரம் வேறொரு இடத்தில் ஒரு தலைவர் அவர்களின் வீரர்களுக்கு உத்தரவிட்டுக் கொண்டிருந்தார். இந்த இடத்துல மனித பெயரோ தடயமோ தெரியல, நாம வேற எங்கேயாவது போய் தான் பார்க்கணும் என்றார். மறுபுறம் தங்கள் தலைவரின் கட்டளையை கேட்டு அந்த வீரர்கள் குழு பாலைவனத்தின் மீதமுள்ள பகுதிகளை தேடுவதற்கு முன்னால் சென்றது. அந்த வீரர்கள் அங்கிருந்து வெகு தூரம் சென்றவுடன் அருகில் இருந்த மணல் மேடு திடீரென நடுங்கத் தொடங்கியது. பின்னர் ஒரே அடியில் அந்த குன்றிலிருந்து ஏராளமான மணல் காற்றில் வீசப்பட்டது. தந்திரத்தால் அது சுற்றிலும் பரவியது. அதன் பிறகு ஒரு மனிதன் உடனடியாக அந்த மேட்டில் இருந்து வெளியே வந்து தரையில் கால்களை வைத்தான். அந்த நாகர் படைவீரர் குழு அங்கிருந்து முழுமையாக சென்று விட்டதா இல்லையா என்பதை மீண்டும் ஒருமுறை பார்த்து உறுதிப்படுத்த தொடங்கினான் சமரன். இதை அவன் உறுதியாக நம்பியவுடன் ஒரு கிசுகிசுப்பான குரலில், இப்போ பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வருது. இந்த முறை நாகபுர வீரர்கள் குழு பாலைவனத்தோட ஒவ்வொரு பகுதியையும் தேடிட்டு வராங்க. படை வீரர்களின் பேச்சை கேட்டா நாகர் கட்சிகளின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் கூட வெறித்தனமா மனிதர்களை தேடிட்டு இருக்காங்கன்னு புரியுது. சொல்ல போனா சாண்டிலியன் அப்புறம் அவரோட கூட்டாளிகளின் சக்தியை நாம புறக்கணிக்க முடியாது. ஆனா வலிமை மிக்க நாகர்கள் அனைவரும் ஒண்ணு கூடுனா சாண்டிலியனும் அவரோட தோழர்களும் வெறுங்கையோட தான் திரும்ப வேண்டியிருக்கும்னு எனக்கு தோணுது என்று நாகர்கள் சென்ற திசையை பார்த்து தனக்குள் சொல்லிக் கொண்டான் சமரன். அவன் இப்படி சொல்லியபடியே முகத்திலும் உடலிலும் ஒட்டி கொண்டிருந்த மணலை பிரிக்கத் தொடங்கினான். அப்போது வர்ணமித்திரர் சமரனின் பேச்சை கேட்டு வளையத்தில் இருந்தபடியே அவனிடம், சாண்டில்யனும் அவனோட ஆட்களும் நாளை மதியத்திற்கு முன்னாடியே தாக்க நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சமரா. ஏன்னா அவர்களுக்கும் இந்த வலிமை மிக்க நாகர்கள் பற்றிய செய்திகள் தெரிஞ்சிருக்கும் என்றார். அதற்கு சமரன் தலையை ஆட்டினான். உடனே தன் சேமிப்பு வளையத்தை தடவி அதிலிருந்து பாலைவன வரைபடத்தை எடுத்தான். வரைபடத்தின் நடுவில் ஒரு பெரிய பாம்பின் தலை செய்யப்பட்ட இடத்தை கவனமாக பார்க்கத் தொடங்கினான். அந்த பாம்பின் பெரிய தலையை பார்த்த சமரன் ஏதோ யோசித்து விட்டு, இதுதான் நாகராணி வாசுகியோட சன்னதின்னு நினைக்கிறேன். இந்த இடத்தை சுத்தி தான் நிறைய சிறிய கட்சிகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரை இந்த இடத்தோட பாதுகாப்பு மற்ற இடங்களை விட அதிகமா இருக்கும். அப்புறம் நாகராணி வாசுகியின் மெய்காப்பாளர்களையும் நாம மறந்துட முடியாது. அவங்க நாக ராட்சசர்கள்னு அழைக்கப்படுறாங்க. விராட பேரரசுக்கும் நாகபுர மக்களுக்கும் இடையே நடந்த போர்ல இந்த மக்கள் தான் பெரிதும் போர் செஞ்சாங்களாம். அது மட்டும் இல்ல, பேரரசோட மிகப்பெரிய தளபதிகள் கூட இந்த மக்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு இவங்க ரொம்ப ஆபத்தானவங்களா கொடியவங்களா இருக்காங்க என்றான். பின் சமரன் வரைபடத்திலிருந்து கண்களை விலக்கி சற்றே வருத்தத்துடன், பச்சை தாமரையோட ஒளிய பெறுறது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற காரியமாக போகுது என்றான். வர்ணமித்திரரின் உதவி இருந்தாலும் கூட இந்த பணி மிகவும் கடினமாக இருக்கும் என்பது சமரனுக்கு தெரிந்ததால் அவன் இதை சொல்லி தலையை தடவ ஆரம்பித்தான். இதற்கு மிகப்பெரிய காரணம் வர்ணமித்திரர் ஒரு ஆவி மட்டுமே.
இதனால் அவரது சக்திகள் ஏற்கனவே நிறைய வேறுபட்டிருந்தது. மறுபுறம் நாகராணி வாசுகி மிகவும் சக்தி வாய்ந்த நாகினி. அவள் பெயரே முழு ராஜ்யத்தையும் பயமுறுத்துகிறது. சமரன் இப்போது இருக்கும் நிலையில் அவளிடம் சென்று நின்றால் அவன் கதி அவ்வளவுதான், அத்துடன் முடிந்துவிடும். சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM-ஐ டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.